ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே உங்களை மீண்டும் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த காலை நேரத்திலே நம்முடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார். பொருள் ஆசை, இந்த நாட்களிலே பொருள் ஆசை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாய் மாறிவிட்டது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே. ஒரு வாலிபன் அவனுடைய கல்லூரி படிப்பெல்லாம் முடித்தான். அவன் படித்த படிப்பிற்கு உள்ளூரிலேயே, அவன் வாழ்ந்த தேசத்திலே அதிகமான சம்பளத்தோடு வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவனுக்கு இதை விட அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எனவே வெளிநாட்டிலே வேலை தேடினான். அவன் எதிர்பார்த்தது போலவே அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. சில வருடங்கள் வேலை செய்தான். பின்பு அவனுடைய குடும்பத்தினர் சொன்னது நிமித்தமாக சொந்த தேசத்துக்கு வந்து திருமணம் செய்தான். சில நாட்கள் தங்கியிருந்து மறுபடியும் வெளிநாட்டிலே வேலை செய்தான். வீட்டில் இருக்க அவனுடைய மனைவியும் அவனுடைய குடும்பத்தினர் அனைவரும் சொன்னார்கள், அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, இதுவரைக்கும் சம்பாதித்தது போதும், இனிமேல் சொந்த தேசத்துல வந்து இங்க கிடைக்கிற நல்ல வேலையில நல்ல சம்பளத்தோட வேலை செஞ்சா குடும்பத்தோட சந்தோஷமா வாழலாம், எல்லா உறவுகளையும் பார்க்கலாம், மகிழ்ச்சியாய் வாழலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியும் அந்த வாலிபன் அந்த தூர தேசத்தில் கிடைக்கக்கூடிய அதிகமான சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு அங்கேயே இருந்தான். வருஷங்கள் கடந்தோடின. அந்த வாலிபனுக்கு இந்த சொந்த தேசத்திலே குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை வளர்ந்தது. இது எல்லாம் அவன் போன் மூலமாக தான் கேட்டு அறிந்தான். நேரடியாக அவ்வப்போது மட்டும்தான் பார்த்து வந்தான். மற்ற எந்த விதமான குடும்பத்தினுடான சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கவே இல்லை. அவன் சம்பாதிப்பதிலே கவனம் செலுத்தினான். வருடங்கள் உருளோடினது. இப்பொழுது பல வருடங்கள் கழித்து சொந்த தேசத்துக்கு வரலாம் என்று சொல்லி வந்தால் இப்பொழுது அந்த வாலிபனுக்கு வயதாகிவிட்டது. வீட்டுல மனைவிகள் பிள்ளைகள்லாம் இருந்தாலும் நிறைய விஷயத்த இழந்து போனது அப்பதான் அவன் உணர்ந்தான். எதெல்லாம் இழந்து போனா, இளம் வயதிலே மனைவியோடு சந்தோஷமாய் வாழ்வதை இழந்து போனான். அவனுக்கு பிறந்த குழந்தை சிறு வயதிலிருந்து அந்த மழலையின் அந்த பேச்சுக்களையும் அவனுடைய நடவடிக்கைகளையும் பார்ப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் மறந்து விட்டான். அது மாத்திரமல்ல, அநேக உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் மரித்து விட்டதை அவன் கேள்விப்படும் போது அவங்களோடு பழகாமல் போய்விட்டோமே, அந்த மரண சம்பவத்திற்கு கூட வர முடியவில்லையே, இனிமையான சில தருணங்களையும் அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லி நிறைய காரியங்களை அவன் மிஸ் பண்ணதை நினைச்சு அப்போ ஃபீல் பண்ணான். இன்னைக்கு இதே போலதான் நிறைய நேரத்துல பொருளாசைக்காக நிறைய பொருட்களையும் பணத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேலை 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 என்று சொல்லி அநேகர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொடுக்க நீங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களா? வேலை மிகுந்த அவசியம்தான், பணம் நமக்கு அவசியம்தான். ஆனா எல்லாவற்றையும் விட அந்த பொருள் ஆசை, பண ஆசை என்பதை பின்பற்றி அதிலே வீழ்ந்து விடக்கூடாது. இன்றைக்கு இந்த பணம், பொருள், இதை குறித்தான ஆசை மனிதனை பணம் சம்பாதிக்கக்கூடிய இயந்திரமாக மாற்றிவிட்டதே ஒழிய மனிதர்களுக்கு தான உணர்ச்சி பூர்வமான காரியங்களை அனுபவிக்க முடியாமல் அதை செய்து விடுகிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது அவனுக்கு ஜீவனை தராது என்பதை ஆண்டவர் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார். எனவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இருப்பதிலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். எனவே பொருள் ஆசையை பின்பற்றி நடக்காமல், பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அதிலேயே ஓடாமல், தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். தேவனோடு அதிகமான நேரத்தை செலவு செய்ய வேண்டும். குடும்ப நபர்களோடு பேசுவதற்கு, பிள்ளைகளோடு விளையாடுவதற்கு, வெளியே சந்தோஷமாய் சென்று நேரங்களை செலவு பண்ணுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கினோம் என்று சொன்னால் அது நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், தேவ பக்தியிலையும் அதிகமாய் வளர்வதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே பொருளாசைக்காக ஓடுவதற்கு பதிலாக, பணத்தை பின்பற்றி ஓடுவதற்கு பதிலாக தேவனை பின்பற்றி ஓடுவோம். இருப்பது போதும் என்ற அந்த திருப்தியுள்ள மனப்பான்மையோடு வாழ பழகிக் கொள்வோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும். எனவே இந்த காலையில ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் பொருளாசையை பின்பற்றி நடக்க மாட்டேன், பணத்திற்காக பணத்தின் பின்னாடி ஓட மாட்டேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை
திறமையாக உண்மையாக செய்வேன். தேவன் கொடுத்திருக்க குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவேன். குடும்பத்தோடு நேரத்தை செலவு பண்ணுவேன். தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்ததை செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் உணர அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். எங்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பொருளாசை என்ற மாயை பின்பற்றி நடக்காதபடிக்கு அப்படி நீர் கொடுத்திருக்க எல்லா வசதி வாய்ப்புகளும் போதும் என்ற அந்த மன திருப்தியோடு வாழ நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அப்படியே உம்மோடு நேரத்தை செலவு செய்யவும், குடும்பத்தாரோடு நேரத்தை செலவு செய்யவும், சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழவும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.